ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஜ். இந்த சேஜ் ஒரு ஒரு செடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை நல்ல ஒரு பண்டிலாக கட்டி வச்சுருக்கணும். இது என்னன்னா நெருப்பில் காமிச்சு இதில் புகை வரும். இந்த புகையை நம்ம வீட்டில் சுற்றி போடும்போது நம்மளுக்கு ஏதான ஒரு கெட்ட சக்தி இருந்தாலோ, கந்திருஷ்டிகள் இருந்தாலோ, கண்திருஷ்டினால் உடல் உபாதைகள் இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு தடை இருந்தாலும் போகும். யூஸ்வலாகவே யாராவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க, கண் விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்க, கண் விழுந்துருச்சு, நிறைய பேர் சொன்னாங்க அன்னைக்கு ராத்திரியே என் குழந்தைக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு வந்து அம்மா திருஷ்டி சுற்றி போடுவாங்க இல்லை கற்பூரம் வச்சு, அந்த மாதிரி இதையும் நல்லா சுட்டிங்கன்னா நல்லா புகை வந்துடும். அந்த புகையை வச்சே இறக்கலாம். எல்லா பக்கமும் 3 தடவை இறக்கிட்டு தலையில் நல்லா சுற்றிட்டு அந்த புகையை வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு வெளியில் கொண்டு போய் வச்சிங்கன்னா, ரொம்ப புகை இருந்தால் உங்களால் தாங்க முடியாது. ஃபுல்லாக எரியணுன்னு கூட அவசியம் இல்லை, கொஞ்சம் எரிச்சா கூட போதும். அப்புறம் இதை வாரம் ஒரு முறை நம்ம போடும்போது உங்களுக்கு வீட்டில் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். சில டைமில் நம்மளுடைய வளர்ச்சி கண்திருஷ்டினால் தடைப்படும், இல்லை உடல் உபாதைகள் கண்திருஷ்டினால் கூட வரப்படும். சக்கரால பிளாக்கேஜஸ் கூட இது கொடுக்கும். இல்லை அந்த கண்திருஷ்டி அது எல்லாம் கூட எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சேஜுங்கிற ஒரு தாவரத்துக்கு உண்டு. இது மேலை நாடுகளில் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவாங்க. ஹீலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் வச்சு நீங்கள் நடத்துகிறீங்க, இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்கீங்க, நிறைய பேர் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் போகிறாங்க வராங்க, எந்த எண்ணத்தில் வராங்கன்னு தெரியாது, இல்லை கூட என்ன வரும்னு தெரியாது. அந்த மாதிரி தருணத்தில் ராத்திரி நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெஸ் கடையோ, இல்லை ஒரு வளையல் கடையோ, ஒரு மல்லிகை கடையோ, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லை ஒரு பார்லர் வச்சுருக்கீங்க, யார் வேணால் வருவாங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி வரும்போதும் சரிதான். நீங்கள் இரவு நம்ம திருஷ்டி சுற்றி போடுவோம் இல்லையா, நம்ம ஊரில் அது வழக்கமாக இருக்கும். இன்னமும் நிறைய கடைகளில் ராத்திரி ஷட்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை கொளுத்திட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ண முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேஜை கொளுத்தி ஃபுல்லாக கடை ஃபுல்லாக உங்கள் இது ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிச்சுவல் பண்ணுறோமோ பண்ணுங்கள். யாராவது வந்துட்டு அப்பா அப்படி பார்க்குற கண்ணும் இதில் எடுத்துரும். இது மிச்சப்படி வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது எடுத்துரும். அதே மாதிரி மனமில் குழப்பம் இருக்காது. ரொம்ப திருஷ்டி இருந்தால் பார்த்திங்களானே கண்ணு கட்ட ஆரம்பிச்சிடும், நம்மளை அப்படியே தூங்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ணு கட்டுறது எல்லாம் கூட சரியாகும் இந்த சேஜோட புகையினால். இல்லை நீங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது, யாராவது கண்ணு வச்சதுக்கப்புறம் ஆர்டரே வரமாட்டேங்குதுன்னா இது சுற்றி போடுங்க. போட்டோடனே அந்த புகையை காமிச்சாலே போதும், எல்லா விதமான திருஷ்டியும் தோஷங்களும் ஓடி போகும்.